ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணால் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு நாங்கள் செய்யலான்னு தான் சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்பா. சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். அம்மாவுமே குழம்பு வைக்கிறாங்க. குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. சிக்கன் குழம்பு சரிம்மான்ட்டு செய்ய சொன்னேன். அம்மாவுமே சிக்கன் குழம்பு செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லை, இட்லி செய்கிறேன்னு சொன்னாங்க. நேற்று வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தாங்க. அதனால் அரிசி ஆட்டிகிட்டு வந்து இட்லி சுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இட்லிக்கு சைடிஷாக வந்து சிக்கன் குழம்பு செஞ்சு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அம்மாவுமே சிக்கன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தாண்ட பார்த்திங்கன்னா இட்லி வந்து வேக வச்சிட்டாங்க. இட்லியுமே வெந்துட்டுருக்கு. நான் பார்த்திங்கன்னா அம்மாவுமே சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. எதுக்காக பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மாதிரி சாந்து வரும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு வடைச்சட்டியில் வந்து பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஆற வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில வந்து அப்புக்கு வந்து பசி எடுத்துச்சா, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. அதனால் இட்லி ஒரு இட்லி ஊட்டிடலான்னு வெறும் இட்லியாக ஊட்டி விட்டேன். இட்லியுமே இந்த சைடு வந்து வெந்துச்சு என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்துருச்சுங்க. நல்ல வெயில் அடிக்குதுங்க. அந்த டைமில் தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியுமே நாங்கள் பிடிக்க போயிட்டோம். ஃபஸ்ட்டே நான் பிடிக்க போயிட்டோம். குடம்லாம் காலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து தண்ணி வரவும் தண்ணி பிடிக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டோம். வாரத்துக்கு 2 டைமு இந்த மாதிரி தான். வாரத்துக்கு 1 டைம் தான் வரும் தண்ணி, நல்ல தண்ணி. ஆனாலுமே சீக்கிரமாக போய் தண்ணி பிடிக்க போயிட்டோம் நானும் அம்மாவுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு நல்லா தண்ணி பிடிச்சாச்சு. அந்த கேப்பில் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காயும் ஊற்றிச்சு. அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு எல்லாமே காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு. சிக்கன் மசாலா இதெல்லாமே போட்டாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டாங்க அம்மா. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு சிக்கன் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லியுமே ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.